ம் அலுமினிய வாளி. அலுமினிய வாளி இருக்கா? அலுமினிய வாளி உள்ளதாக வந்து கொடுத்தாச்சு. இல்லை என்ன சட்டியா? புடவெல்லாம் வாங்குறீங்களா? புடவெல்லாம் வாங்கல. அந்த அண்ணன் அப்புறம் வேற என்ன? மூணு எண்ணெய் சட்டி இருக்கும், ஒரு குண்டா இருக்கும், ஒரு அண்ணன் அங்கே சில்வர் வாளி இருக்கும். வரேன் வரேன். பொதுவாக பெருசாக வரணும். என்னடா கழுத்தில் விட்டுறேன்? சின்னதாக ஆனாலும் இருக்குது. சின்னதாக வாங்கி என்ன ஒன்றுங்க? இன்னும் பெருசாக கூட வாங்கலாம். அண்ணன் கூட இருக்கு, குண்டா இருக்கு, ஒரு குக்கர் ரோட்டு மாற்றிடலாம். அங்கே வாங்க. பாரு பழத்தை எடுத்துட்டு வாங்க. பழத்தை வயிற்று போட்டுக்கிட்டு அப்புறம் புது புடவை தான் வாங்குவீங்கண்ணா? புது புடவையே வாங்கலை. இப்போ வெங்காடி புடவையே வாங்கலை. ஆ ஆஞ்சநேயர்னு ஒரு வண்டி போட்டு பாட்டில் வாங்கிங்களா? இல்லை, அவங்க இப்போதைக்கு இப்படி வியாபாரத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த பொங்க பாலாம் எவ்வளோ? இது உங்களுக்கு கேட்டுக்காங்க எடுத்து போகிறேன். எவ்வளோது? இது வந்து இதே வந்து 1000 ரூபா இருக்கும். 250 சில்லறை வச்சுருக்கீங்களா? அது வேண்டி உனக்கு தேவையில்லாத வேலை இருக்கட்டு ரொம்ப போகிறாது. சாப்பிட்றது அரைப்பிடிங்க. நான் மட்டும் எடுக்கலை. அதாவது முக்கியமாக கேட்குறவங்க மட்டும் எடுத்துக்கிட்டு விலை கடுமையாக இருக்குது. நம்ம சொன்னோம்னா அது கடையில் போய் எடுத்தால் தான் நிம்மதி பண்ணுவோம். மொத்தம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இதில் மட்டும் தான் வாங்கலாம். ஒரே விலை இதில். வட்டம். அதாவது இந்த எலக்ட்ரிக் சுற்றா எலக்ட்ரிக் சுற்று முன்னாள் இவ்வளவு கரெக்டாக இருந்து நிர்வாகம் பண்ணி 35 வருஷம் 35 வருஷம். நீங்கள் தான் எத்தனை வருஷம் இங்கே? ஆமாம் ஆமாம், பென்ஷன் வந்துட்டு இருக்குல்ல? பென்ஷன் அங்கே புறமட்டம் சிலர் ஒன்று தான் இருக்குது எல்லாம் சரி. கருவேலையில் இந்த பாலம் கிடையாது, மரப்பாலம் தானே உங்களுக்கு. ஆமாம் இதெல்லாம் முதல்ல குடி வந்தவங்க ஆமாம், நீங்கள் பெரிய பட்டாளம் போட்டாங்க. ஆமாம். அப்போல்லாம் பாலம் மரப்பாலம் தான். எத்தனை வருஷம் ஆகுது ரிட்டர் ஆகுது? 2003. 2003. என்னோட 18 வருஷம் ஆகிட்டேன். அது ஒன்று 200 இருக்குது. அது வந்து ஒன்று 650, ஒன்று 650. இது ஒன்று 650 தான். இது ஒன்று 200. கணக்கு பண்ண அப்படியே ஒன்று 650, ஒன்று 200. எவ்வளோ கிலோ? 170 போடு. வேறு எதுவும் பாருங்க. வேணும்னா அந்த பெரிய துண்டு வேணும். எடுக்கவா? ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி சரி. இன்னொரு நாளைக்கு வாங்கினது. சில்வர் எவ்வளோ? ஒன்று 200. இது பாருங்க, வாங்கிக்கோமா. அப்புறம் எங்கே வரப்படுறாங்க? வாங்கிக்கோங்க. 310 ரூபாய்க்கு. எல்லாம் சீப்பாக கொடுக்குற வாங்கிக்கோ. அது எவ்வளோ? 570 ரூபா.
கலக்கு ரொம்ப ரேட்டு கூட சொல்கிறீங்களா? இல்லையே எத்தனை கிலோ இருக்குது பாருங்கள், வெயிட்டு போடுங்க. ஒன்று 170 ரூபா இருங்க வரேன். ஒன்று 180 இருக்கு. ஒரு கிலோ வந்து 400 ரூபா தானே? 400. அதெல்லாம் இப்போ எவ்வளவு கூடி இருக்கு? 400 ரேட்டு. என்ன விலை 170 ரூபா கிலோ. 475 ரூபா இப்போ. அது வந்து 470. பழசு வந்து கம்மியாக எடுக்கிறீங்க. பழசு நான் இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளார ஒரு கிலோவுக்கு 50 ரூபா 60 ரூபா கூடி இருக்கு. 5 ரூபா 10 ரூபாயுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நான் வேற என்ன இது வந்து 310 ரூபா, 575 ரூபா, 310 ரூபா போனால் பாக்கி 265 ரூபா. அது ரொம்ப கூட சொல்கிறீங்க. ரொம்ப கூட சொல்லல விலை. இப்போ அப்படி எவ்வளோ கிலோ? 450. இல்லை எவ்வளோ? 450. 475 ரூபா. இப்போ இதெல்லாம் நான் ஆன்லைன் தான் சொல்லணும். எல்லாமே ஆஹா அந்த படம்லாம் வீணா வைக்கணும். என்ன சமைக்க போகிறது இல்லை. ஆஹா அதெல்லாம் சமைக்கிற ஜாமான்லாம் அவளுக்கு கிடையாது. சமைக்க போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா ஆன்லைனில் பண்ணி ஆன்லைனில் சாப்பிடுவாங்க. அவங்களும் சமைக்கிற ஜாமான்லாம் வேணான்ட்டாங்க. போகிறது ஆன்லைனில் இப்போ ஆன்லைனில் வந்து காப்பிலேருந்து ஆன்லைனில் வருது. சித்தாடி தானே சித்தாடி எந்த ஊரம் தானடா? சித்தாடிக்கெலாம் ஆன்லைனில் கிடைக்காதான். எங்கே வேணுமாண்ணா? அது போகிறது சித்தாடி. டவுனுக்கு வந்துட்டாங்க. சித்தாடி ஆடி பிடிக்குது. பெறப்படி அக்கறை பெறப்படி இருக்கிற ஆமாம் ஆமாம். பெறப்படி வரையும் திருட ஒரு பார்த்து அது சித்தாடியில் இருக்க போகிறாவ டவுனில் இருக்கா? காரைக்கால் ஊருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்புறம் என்ன படிச்சிருக்கு? பிகாம் படிச்சிருக்கேன். பேங்கில் பேங்க்லையா? அங்கேனா டெய்லி அங்கேருந்து இங்கே போயிட்டு வந்துடலாமா? புதூரில் கொண்டு ஏற்றி தானங்க நாளைக்கு டைலாம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே எடுத்து மேலே வச்சு கட்டு முடி அவர் காசு வாங்க போயிட்டு இந்த அவங்க வச்சுருந்தாங்க. பார்ப்போம். இன்னொருத்தன் சொல்லி எந்த தெரியுமா அது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்போ இங்கே ஒரு ஜாமான் கொடுத்து போன பாருங்க. அதுக்கப்புறம் கிலோவுக்கு 20 ரூபா கூடி இருக்கு. காசு பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஆமாம் ஆமாம் போய் ஆமாம் ஒரு டைரி வச்சுக்கீங்க, சின்ன டைரியா? அதெல்லாம் மனக்கணக்கு தான். இருந்தாலும் அம்மா என்ன பார்த்தாங்க? அம்மா அவங்க புடவை பழைய புடவை அது ஜாமான் நிறையா கிடைக்குமா? நான் இதை போய் வேலைங்க குடும்பத்தில் வேலைங்க என்ன வேஸ்ட்டை அப்படியே கட்டி கட்டி வைக்கிறாங்க. அவங்க பொம்பளை பிள்ளை பார்த்தா ஆசையாக தான் இருக்கும். ஒன்றும் இந்த மூட்டையில் பார்த்து எவ்வளோ கட்டி வைக்கணும். ஆரம்பம் முடியல. இப்போ யாருங்க கருங்க சாமான்லாம் எடுத்து வராங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பேக் கிடையாது, ஹேண்ட் பேக் கிடையாது. அதுதான் உனக்கு அதுதான் வருஷம் கிடையாது. ஹேண்ட் பேக் தான். அதோட போய்க்க. அதுவும் மாட்டாங்களா? ரொம்ப நல்லா ஜனங்க தான். உங்களை ஆளை காட்டுக்கிட்டோம் மாப்பிள்ளையான்ட்ட காட்டு காட்டு. பெரும்பாலும் யாரும் நம்ம சீர்வரிசை வேண்டாம், பணம் கொடுத்துருங்க, 1 லட்சம் கொடுத்துருங்க, 1.5 லட்சம் கூட பணமாக வாங்கிக்கிறாங்க. ஏங்க அதே பணம் தானேங்க. ஏன்னா ஒரே தடவை பற்றி எடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? அது மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது ஏங்க அது காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அதை போய் ஒரு தடவை பிடி விடுங்க. தங்க கோழின்னு முட்டை விடுங்க, அடுத்த என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் காய் இப்போ நாளுக்கு நாள் இந்த தங்க வேலை போகிற போக்க பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ 4000 வந்துச்சு. 4000 வந்துச்சு. அங்கே போனால் செய்கூலி எல்லாம் பார்த்தா ஒரு பவன் வாங்கி வச்சுங்க 1,25,000. ஆமாம் போட்டு பார்த்துருவோம். ஒரு கிராமு ஒரு பவுனு இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளார 12 ரூபா 13 ரூபா. ஏங்க நான் கல்யாணம் பண்ணும்போது 400 ஒரு மோரம் போட்டாங்க பவுனு. வேறு 200 எடுத்து எங்கள் மாமே வேறு காசு ரொம்ப டைட்டாக இருக்குது. 200 எடுத்துக்கிட்டு கொடுத்துட முடியும்.
இல்லை இப்போ எங்கள் மாமி ஒரு மோதிரம் போட்டாங்க, ம் ஒரு பவுன் மோதிரம் 400 வச்சுருக்கேன். ஆ அது ஞாபகம் வச்சுருக்கேன். இன்னும் 72 இல்லை, நான் சொல்றது 72 இல்லை, 400 பவுன். இன்னொரு இடம் வரும்போது வாங்க, அந்த புடவெல்லாம் இருக்கு. ம் சரி பொங்கலுக்கு அப்புறம் அவ்வளோதான் ஆமாடுறாங்க. கூடலாம் வாங்குறீங்களா? இல்லை வாங்கலை, இப்போ வாங்கலை. இந்த வண்டி வரும்போது வாங்குவாங்க. பிளாஸ்டிக் ஜாமான்னா வாங்கலாம். இது 30 ரூபாய்க்கு கேட்டோம்னா எங்களுக்கே அவ்வளோதான் போகுது. நல்லா குறைச்சிட்டாங்க இப்போ. ஜோடி 60 ரூபாய்க்கு, ஜோடி 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இந்த ஜாமான் அதிகமாக விலை சொல்ல முடியாது. அதில் பிளாஸ்டிக் ஜாமானா கம்பெனிலே 420 ரூபா போடுறாங்க. நம்ம எடுத்துருந்து விற்றோம்னா எவ்வளோக்கு? கிலோவுக்கு 50 ரூபா வச்சு விற்கலாம். ஆஞ்சநேயர் ஒரு வண்டி வருது. எல்லாம் விலை தெரிஞ்சு போயிருதுல்ல. பிளாஸ்டிக் ஐட்டம் எப்போ ஒரு பொங்கலுக்கு முடிஞ்சு வரும். நல்ல கூட தான், நல்ல கூட தான் வேணும். பெருசாக வேணுமா? விலை என்ன கூப்பிட்றோமா? இதெல்லாமா 350. இன்னைக்கு என்ன வேலை? இந்த இது எடுத்துங்க. எவ்வளோ இருக்கு ஜாமான்? 250 அப்படியே எடுத்து கொடுங்க. அது ஒன்று கொடுங்க. அது 350. இது அம்மா நான் தானே கூட 300. 300. எல்லாமே ஆமாம், உள்ள இதையும் சேர்த்து இந்த 250. சில்வர் ஒன்று கிடக்கு சேர்த்து. இது ஒரு 150 சேர்த்துருக்கு. சில்வர் அது அரை கிலோ தனியாக சேர்த்துக்கணும். இது எவ்வளோ காசு? இது 350 ரூபா வருது. இல்லைங்க, அது அது 2 கிலோவுக்கு 340. அதான் 3 சுற்றம்ல. அதான் 200 கிராமுக்கு அது ஒரு 35, 375. அதான் டைரி பேனா வச்சிங்கன்னா 385 ரூபாய்க்கு இருக்குது மொத்தம். 300க்கு 3 கிலோக்கு எவ்வளோ இது? 3 கிலோவா? 3 கிலோ சுற்றம் தானே இது? 3 கிலோவா? 2 கிலோ 200. 250. 250 மறுபடியும் 150, 2 200 250 தானே இது. 2 200 தானே வரும். 3 2 கிலோவுக்கு 340 ரூபா. அது ஒரு மொத்தம் 2 கிலோ 200 கணக்கு பண்ணுங்க. 370, 170, 340. அந்த 300 கிராமுக்கு அந்த 200 கிராமுக்கு வந்து 35, 375. அந்த சில்வருக்கு வந்து ஒரு 390 ரூபாய்க்கு. வேறு என்ன வேணும்? இது என்னோட இது 350. சொல்லுங்க. வேறு அவங்க தான் காய் தராமல் சாமான் இருக்குது. அது தண்ணி இருக்கு பாருங்க, கீழே ஊற்றுரு. இன்னும் பரவாயில்லையா? எல்லாம் ஃபீஸ் தான். ஆமாம், நாங்கள் கொடுக்கறது மட்டும் 20,000. அதை பீஸா சொன்னால் ஒத்துட முடியல. என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளோ அடிக்க முடியும்? ஆமாண்டா. இது மாதிரி இருக்கலாமா? கூட்டம் இருக்கு. உன்னை எப்படி அடிக்கும்? டோக்கன் கிடையாது. எல்லாமே வாங்குறாங்க. டோக்கன் கிடையாது. நல்லா இண்டோலிய மரம் நல்லா இருக்கும். 250 ரூபா. 250. இது ஒரு வேற 250. நல்லா இருக்கும். இங்கே இண்டோலிய மரம் அது அடுத்து அது
அப்போ நாளைக்கு தான் வைக்கிறது இல்லை 4 மணிக்கு தான் வைக்கிறது. இன்னைக்கு சாயங்காலமே போட்டு வைக்கிறது எல்லாம் குடும்பம் நான் தான் போதும் பண்ணுவேன். ஒரு குண்டான் என்ன அனுப்பி மட்டும் தான் எதுவுமே பெருசாக எடுத்துருவோமா? இன்னும் 2 கட்டைக்கு ஒரு கோழிக்கறி ஒரு மட்டன் ரோட்டு பண்ணி அதை பாரு. வந்து பார்த்துக்கிட்டு அப்போ நாங்கள் கோழிக்கறி ஆட்டுக்கறி எடுக்கிறோம். மீன் கோழி ஆடு 4 கட்டிங்க என்னாச்சு ரோட்டு மட்டும் அது இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் வாங்குறதுக்கு வெள்ளம் இருக்காது. அது விளையாட்டு 600 கொடுக்கணுமா? 3000 தாண்டுது. எல்லாம் ஒன்றும் கூட போடல, அதுக்குள்ளே மச்சத்தை கழிச்சாச்சு. இதை கழிச்சாச்சா? அது கழிச்சதுல மொத்தமாக சொல்லுங்க. மொத்தமாக தான் எல்லாம் மொத்தமாக சொல்லி தான். எவ்வளோண்ணே? ஐயா ஒரு கணக்கு தனித்தனியாக தான். அது ஒரு 350. எது அது அண்ணன் கூட 350. இது வந்து இது ஒரு 650. எவ்வளோன்னு கணக்கு பாருங்க. 650 எவ்வளோ? 1000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா ஆச்சா? 1000 ரூபாய்க்கு 390. 600 அதான் கணக்கு தான் பாருங்க. எவ்வளோ? 200 ரூபாயெல்லாம் குறைக்க முடியாது. இல்லை இல்லை 200 ரூபா பாருங்க. 200 ரூபானா ஒரு ஜாமானுக்கு 50 ரூபாயா? அவ்வளோ குறைக்க முடியாது. கேளுங்க 50 ரூபாய் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் 200 ரூபாய் குறைக்க முடியாது. அப்படியே இடம் வச்சோம்னு வச்சுக்கோங்க. 1,820 இருக்கு. 2 கிலோவுக்கு 180 கிராம். 450 ரேட்டுக்கு போட்டாலே 900 ரூபாய்க்கு கொஞ்சம் தான். 2 கிலோவுக்கு 150 கிராம் குறையுது. அவ்வளோதான் போடுவேன். 180 இல்லை அது வராது. இப்போ அது சில்லூர் வச்சுக்கோங்க, சுத்தமாக ஒன்றுமே வராது. இந்த அதான் 600ல 600 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைச்சிக்கிட்டு பாக்கி 550 ரூபா கொடுங்க. அவ்வளோதான். அப்புறம் 150 ரூபா குறையுது. கணக்கு எல்லாம் கேட்கும். கேட்டுக்கிட்டு கடையில் 50 ரூபா 100 ரூபாய் கணக்கு இந்த கணக்கு போட்டாலும் அதுக்கு போடுறது கணக்கு தான். நம்ம போடுறது கணக்கு கேட்காது. எடுத்தா சொல்லலாம்ல. நீ திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. இல்லை ஒரு சின்ன 10 ரூபா நோட்டு ஒன்று வாங்கிட்டீங்க. இப்போ நம்ம எவ்வளோ சொன்னாலும் செய்வோங்க. நம்ம சொல்லுறேன். நான் என்ன சொல்கிறேன், பேசும் கணக்கு தான் பேசுவோம். அப்படியே காட்டுத பாருங்க. இல்லை பார்த்து காட்டி திரும்பவும் சந்தேகம் தான் இருக்குது. நீ திரும்பி வர போகுது. ஆமாம் 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 10 ரூபா நோட்டு ஒரு ட்ரிப்பு மறந்துட்டா அவ்வளோதான். உங்களுக்கே வந்துருக்கு. அது விட்டு கணக்கு விட்டு ஆமாம் கணக்கு விட்டாலும் சரி அவங்களுக்கு விட்டாலும் தூரம் போய் அதான் எழுதி வச்சுங்கன்னா பேனா கொடுத்தாலும் தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீங்கள் வச்சிங்க திரும்ப திரும்ப இடம் பண்ணாத பாரு. ஏன் நோட்டு போடலாம். அதான் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுட்டாலும் சரி. பேப்பர் வேண்டாங்க. 10 ரூபா நோட்டு. 4 பேர் வர்றாங்கன்னா 4 பேர் இடம் வைக்கிறாங்க. அதுக்கு எழுதி வச்சுக்கணும். நல்லது. ஒன்னோட ஒரு இன்னொருத்தவங்க பழசா மாற்றி இடம் போட்டு நமக்கே குழப்பம் வந்துருக்கு. அது சும்மா கிராமத்தில் ஆமாம் கேட்டுகிட்டே இருக்கும். முடிட்டோம். இப்போ தூக்கி போட்டது போயிருக்காங்கல்ல பன்னெண்டு. அவங்க ரொம்ப 200 ரூபா குறைச்சி சொல்லிட்டு போகிறாங்க. 50 ரூபா சேர்த்து 2 கொடுக்குறாங்க. சரி இப்போ கொடுக்கலாம்.